மெய்ப்பொருள் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. ஆடும் பரிவேல் அணி சேவல் என ஆடும் பணியே தேடும் கயமா முகனை செல்வில் சாடும் தனி யானை சகோதரனே யாமோதிய கல்வியும் எவ்வறிவும் தாமே பெற வேளவ தந்ததனால் பூமேல்மயல் போயர மெய்ப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே நாமேல் நடவீர் நடவீர் இனியே. நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் வரலாற்றினை நம்முடைய தெய்வச்சக்குழா பெருமான் 24 பாடல்களாக நமக்கு விரித்து அருள் செய்திருக்கிறார். நம்முடைய நம்பி ஆரூரர் வெள்ளுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் என்று திருத்தல தொகையில் அருமையாக பாடியிருக்கிறார். அவரை யாராலும் வெல்லவே முடியாது, வெல்லுவதற்கு அரியவர், எல்லாரும் அவர்கள் தோற்றுதான் போவாங்க என்று நம்பி ஆரூரர் பெருமான் திருத்தொண்டரை கூறியிருக்கிறார். நம்பி அண்ட நம்பிகள் திருத்தொண்டத்திரு அந்தாதியில் கற்ற நன் மெய்த்தவன் கோடொரு பொய்த்தவன் காய்ச்சினத்தால் செற்றவன் தன்னை அவனை சிறப்புகழும் திருவாய் மற்றவன் தத்தா நமரே எனச் சொல்லி வானுலகம் பெற்றவன் சேதிப்பன் மெய்ப்பொருளாம் என்று பேசுவரே. இவருடைய வரலாற்றினை ஒரே பாடலில் அருமையாக கூறியிருக்கிறார் நம்ம நம்பி ஆண்டா நம்பிகள். நம்முடைய தேவச்சக்கியாபெருமான் 24 பாடல்கள் அனுப்பியிருக்கிறார். சேதி நன்னாட்டில் நீடு திரு கோவலூரில் மன்னியே மாதோர் பாகர் அன்பின் வழி வரு மலாடல் கோமான் வேதனல் நெறியில் வாய்மை விளங்கிட மேன்மை கொண்டு காதலால் ஈஸ்வரன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார். அரசிகள் நெறியில் வந்த அற நெறி வழாமல் காத்து வரை நடும் தோளால் வென்று மாற்றலர் முனைகள் மாற்றி உரை திறம்பாத நீதி ஓங்கும் நீர்மை மிக்கார் திரை சேர் நீசடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார். இவர் ஒரு குறுநில மன்னர், கோவலூரை ஆட்சி மன்னர். அப்படி இருக்கும் பொழுது இவர் அடியாரை பற்றியும் சிவபெருமானை பற்றியும் அடியாருடைய வேடத்தை பற்றியும் சிந்தனை செய்து கொண்டே இருப்பாராம். அது மட்டுமல்லாமல் ஈசர் அன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார். எல்லாம் வல்ல பெருமானுடைய அடியார்கள் தன்னிடம் வந்து என்ன வேண்டும் என்று கேட்கிறார்களோ அதை மட்டும் கொடுக்காமல் அதை விட அதிகமாக கொடுப்பார் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார். மங்கையை பாகமாக உடையவர் மண்ணும் கோயில் எங்கனும் பூசை நீடி 7 செய் பாடலாடல் பொங்கிய சிறப்பின் மிக்க போற்றுதல் புரிந்து வாழ்வார். தங்கள் நாயகர்க்கு அன்பர் தாளலால் சார்பு ஒன்றில்லார். மங்கையை பாகமாக உடைய எல்லாம் வல்ல பெருமான் எங்கெல்லாம் எழுந்தருளி கொண்டிருக்கிறாரோ அங்கெல்லாம் பூசையானது தவறாமல் இருக்க வேண்டும் என்று நன்றாக அனைத்து கோயில்களிலும் பூசை செய்ய வைத்தார். அது மட்டுமல்லாமல் பெருமாளுடைய திருவடி பெருமாளுடைய திருவடி எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாத ஒருவர் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆகனமாகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அமைந்த போதே கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவரா கொடுத்து வந்தார். தேடிய மாடு, இது மாடு என்றால் என்ன? நினைக்கக்கூட பசுவா? இல்லை, அவர் தேடிய செல்வங்கள். மாடுனா செல்வம். எனவே தேடிய மாடு நீடு செல்வம் தில்லை மன்றினுள். தேடிய மாடுன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் எதுக்கு நீடு செல்வம்? அதாவது தேடிய மாடு, அது தேடிய செல்வம் என்றால் இவருடைய ஆட்சி காலத்தில் அவர் சேர்த்து வைக்கின்ற செல்வம். நீடு செல்வம்னா அவருடைய தந்தையார் என்று அவரவர்கள் பரம்பரையாக சேர்த்து செல்வம். எனவே தேடிய மாடு நீடு செல்வமும் பிள்ளை வண்டினுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவணமாகும்.
இந்த செல்வங்கள் எல்லாம் எது அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்த செல்வமும் அவருடைய முன்னோர்கள் அவருடைய தந்தை என்று அவர் செய்த செல்வமும் யாருக்கு அவருக்கு அடுத்து வர குழந்தைக்கு இல்ல, தில்லை நலன் செய்யக்கூடிய பெருமானு கூட இல்ல, பெருமானுடைய அடியார்களுக்கு. ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவணமாகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அமைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். இப்போ அவர் அந்த செல்வத்தை எல்லாம் கொடுக்கும் போது அவருக்கு என்ன வருதான்? மகிழ்ச்சி வருதான். நமக்கெல்லாம் வருமா? இப்போ நாம ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருள் ஒரு 700 ரூபாய் சொல்றாங்க வச்சுப்போம். நம்ம ஏதோ பேசி 500 ரூபாய்க்கு வாங்குறோம். அந்த 500 ரூபாய் கூட நம்ம மனசு கேட்காது. அந்த 500 ரூபாய் கொடுக்கும் போதே நம்ம மனசு ஒரு மாதிரி இருக்கும். இந்த பொருளுக்கு நம்ம 500 ரூபாய் செலவு பண்றோமே அப்படின்னு யோசிச்சு சரி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனா வீட்டுக்கு வந்தும் கூட நமக்கு எந்த இருப்போம்? 500 ரூபாய் கொடுத்து அந்த பொருளை வாங்கணும், சரிதானா? அது நமக்கு இப்படியெல்லாம் நமக்கு பயன்படுமா என்றாலும் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா இவர் 500 ரூபாய் கொடுக்குற அவர் சேர்த்து செல்வம், அவருடைய முன்னாக சேர்த்த செல்வம் அனைத்தையும் அவரவர் பெருமான் தில்லையோட அடியார்களுக்கே செலவு செய்கிறார். அது எப்படி மகிழ்ச்சியோட செலவு செய்கிறார். துன்பம் கொஞ்சம் கூட இல்லைங்க, மகிழ்ச்சியோட அந்த செல்வங்கள் எல்லாம் அடியார்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். இன்னவாறு ஒழுகும் நாளில் இகழ்திறம் புரிந்து ஓர் மன்னன் அன்னவர் தம்மை வெல்லும் ஆசையால் அமர் மேற்கொண்டு பொன்னணி ஓடை யானை பொறுபறி காலால் மற்றும் பன்முறை இயந்து தோற்று பரிபவப்பட்டு போனான். எனவே இப்படி அவர் அடியார்களுக்கு அவர் வேண்டுவனையெல்லாம் அடித்து கொண்டு வருகிறார். இப்படி இருக்கும் தருவாயில் இவருடைய பகை நாட்டு மன்னன் இவர் மேல் அன்னவர் தம்மை வெல்லும் ஆசையால் அமர் மேற்கொண்டு மெய்ப்பொருளாளரை வெல்ல வேண்டும் என்று அவனுக்கு ஒரு ஆசையா. அன்னவர் தம்மை வெல்லும் ஆசையால் அவரை வெல்லணும்னு ஆசையா. அப்போ என்ன தெரியுது இதுல? மெய்ப்பொருள் நாயனார் யாராலும் வெல்லக்கூடியவர் அல்ல, அவர் தான் எல்லாத்துலயும் வென்றார், வேற யாரும் வெல்ல மாட்டாங்க என்று தெரியுது. அன்னவர் தம்மை வெல்லும் ஆசையால் அமர் மேற்கொண்டு பொன்னணி ஓடை யானை பொறுபறி காலால் மற்றும் பன்முறை இயந்து தோற்று பட்டு போனால் அவரை ஒரு வாட்டியாச்சும் நம்ம வென்ற மாட்டோமா என்று அந்த ஆசையானது இல்ல, நிறைய வாட்டி அவருடைய போரெல்லாம் திரட்டி கொண்டு படையெல்லாம் திரட்டி கொண்டு போர் செய்தாலும் நம் மெய்ப்பொருள் நாயனாரிடம் பயந்து ஓடிதான் போறாங்களே ஒழிய மெய்ப்பொருள் நாயனாரை வெற்றி கொள்ள முடியவில்லை. சரி, அப்புறம் என்ன முடிவு செய்யறாங்க? இப்படி ஏந்த மாட்டான், இகழினால் வெல்ல மாட்டான், மெய்ப்பொருள் வேந்தன் தன் சீலம் அறிந்து வெந்நீர் சாத்தும் அப்பெரு வேடம் கொண்டு அட்டதில் வெல்வானாக செப்பரும் பெருமை எண்ணி திருக்கோவலூரில் சேர்வான். இப்ப என்ன யோசனை வருது? மறுபடியும் நம்ம போர் செய்யலாம், படை திரட்டி கொண்டு போலாம் அப்படின்னு யோசனை வருது இல்ல? ஏன்? நிறைய வாட்டி அவமானப்பட்டுட்டோம், இந்த வாட்டி எப்படி அவமானப்பட்டு தான் வரப்போறோம் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால நம்மளால் மெய்ப்பொருள் நாயனாரை நம் தோல் பலம் கொண்டு வெல்ல முடியாது. நம்ம எப்படி செய்யணும்? தோல் பலம் தான் நமக்கு ஒண்ணு, அதுவும் நம்ம கிட்ட இல்லை, இப்போ தோற்று விட்டோம். வேற என்ன இருக்கு? சூழ்ச்சி செய்யதான் வெல்லணும். எனவே அப்படி என்ன செய்யறாருன்னா, மெய்ப்பொருள் நாயனாருக்கு என்ன பிடிக்கும், யாரை பிடிக்கும், எப்படியெல்லாம் போனா அவர் நம்ம கிட்ட அன்பை காட்டுவாரு என்று அவரை பற்றி அவருடைய முழுத்தையும் அப்படி ஆராய்ச்சி செய்யறான். அவருடைய முழு வரலாற்றையும் அவர் ஆராய்ச்சி செய்யறாரு. ஆராய்ச்சி செஞ்சா இவருக்கு இதெல்லாம் பிடிக்கும். இது திருநீர், ருத்ரார்த்தம், அடியார் போனா அந்த அரண்மனையில யாருக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க, உள்ள உடனே விட்டுருவாங்க. இது ஒண்ணு. அடியார்னா எப்படி போனோம்? பெருமாடி வேட்டி சட்டை வேட்டி அணிந்து வந்து போனோம். நல்லா ஒரு பேண்ட் சட்டை போனா நீ அடியார் இல்லை, போ வெளிலன்னு சொல்லுவாங்க. எனவே அடியார்னா திருநீர் பூசணும், கண்டிகை போட்டுருக்கணும், வேட்டி கட்டிருக்கணும், இது எல்லாம் அவருக்கு தெரியுது. எனவே இப்போ கோவலூருக்கு வரார். எங்க நம்ம மெய்ப்பொருள் ஆட்சி செய்யக்கூடிய இடம் கோவலூருக்கு வரார். எப்படி வராரு? மெய்யெல்லாம் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி
கையினில் படை கரந்த புத்தக கவுளி ஏந்தி மைபொதி விளக்கே என்ன மனத்தின் உள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். அந்த பகையரசன் பேர் என்னது? முத்தநாதன். எப்படி மெய்யெல்லாம் நீர் உடம்பெல்லாம் திருநீர் பூசினா. ஏன் எங்க இருக்குன்னு தெரியாது. நம்ம வாணி தப்பா வச்சுட்டு அவர் நம்மளை கண்டுபிடிச்சிட்டு நீ அடியாரே இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம எங்கிட்ட வெற்றி கொள்றது. சரி மெய்யெல்லாம் நீர் பூசணும் யாரும் கேட்க மாட்டாங்க என்று உடம்பு முழுவதுமாக நீர் பூசினார். மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து காட்டிய அந்த சடை அப்படியே முடித்து கொண்டையாக போட்டுக்கொண்டு கையினில் படை கறந்த புத்தக கவுளி ஏந்தி ஒரு புத்தகம் வச்சிருக்காரு. அதுல வெறும் புத்தகம் மட்டும் இல்லை, அந்த புத்தகத்தில் ஒரு வாளையும் வைத்து கொண்டு வருகிறார். சுரிகை என்று சொல்லுவாங்க, சின்ன வாள். அந்த கத்தியையும் வைத்து கொண்டு கையில் படை கறந்த புத்தக கவுளி ஏந்தி மை பொதி விளக்கே என்ன. விளக்கு எப்படி இருக்கும்? உள்ள அந்த திரி அந்த கருப்பா இருக்கும், வெளியில பொன்னிறமா இருக்கும். இப்போ முத்தநாதன் வர்றது எதுக்கு? கருப்பான எண்ணத்தை, ஒரு அடியாருக்கு துன்பம் விளைவிக்க வேண்டும் என்ற கருப்பான எண்ணத்தை கொண்டு உள்ள கருப்பு இருக்கு, ஆனா வெளியில பொன்னிறமான திருநீர் இருக்கு. எனவே மை பொதி விளக்கே என்ன மனத்தின் உள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். அப்படியே உள்ள வர அந்த கோவிலை சுத்தி இப்ப அரண்மனைக்குள்ள வர கடையுடை காவலாளன் கை தொழுது ஏற நின்றே உடையவர் தாமே வந்தால் உள் எழுந்து அருளும் என்ன தடை பல புக்க பின்பு தடை நின்ற தத்தன் இடை தெரிந்தருள வேண்டும் துயில்களும் இறைவன் என்றான். வந்தவுடனே அந்த வாயில நிக்கிறாரு. அங்க வாசலுக்குரிய காவலாளர் கை தொழுது வணங்குறார். ஏன்? அடியார் மெய்ப்பொருள் நாயனார் அவருடைய அந்த அரண்மனை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து காவலாளர்களுக்கும் அடியார் வந்தா எப்படி வணங்கணும், என்ன செய்யணும் என்று சொல்லி தந்திருக்கிறார். அதனால பார்த்த உடனே கை கூப்பி வணங்குறார் அந்த காவலாளர். உடையவர் தாமே வந்தால் உள் எழுந்து அருளும் என்று அப்படியே கூட்டிட்டு போறாங்க. தடை பல புக்க பின்பு ஒவ்வொரு இடமா தாண்டாங்க. இப்ப அரண்மனை எப்படி இருக்கும்? யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு 4-5 பேர் இருப்பாங்களா? இல்ல, அரண்மனை முழுவதுமா எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் வர முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் காவலாளர்கள் இருப்பாங்க. அதாவது தடை பல புக்க பின்பு என்று சொல்றாங்க. அந்த காவலாளர்லாம் தாண்டி அந்த நம் மெய்ப்பொருள் நாயனார் துயில் கொள்ளக்கூடிய, அதாவது பள்ளி அறைக்கு வருகிறார், துயில் உறங்கக்கூடிய அறைக்கு வருகிறார். அப்போ வருகிற அந்த வாசலாண்ட தண்ணீர் தடை இந்த தத்தன். அப்போ எல்லாரும் தாண்டி வந்தார். இப்போ அந்த ஒரு அறைக்குள்ள மட்டும்தான் போகணும். அங்க தத்தன் என்ற ஒரு காவலாளி இருக்கிறார். அங்க அவர் இருக்கும் பொழுது தடுக்கிறார், உள்ள போகக்கூடாது, இடை தெரிந்து அருள வேண்டும் துயில்களும் இறைவன் என்றார். இப்படி நீங்க இப்ப போகக்கூடாது ஐயா. மன்னர் உறங்குகிறார், இறைவன் உறங்குகிறார். யாரு? சாமி உறங்கி கொண்டிருக்கிறார், நீங்க உள்ள போகக்கூடாது என்று அதுக்கு அவர் சொல்றாரு. என்றவன் கூற கேட்டே யான் அவருக்கு உறுதி கூற நின்றுடி நீயும் என்று அவனையும் நீக்கி புக்கு கொண்டுகள் பள்ளி கட்டில் புறவளன் துயிலம்மாடே மண்டலம் சாயல் தேமா தேவியார் இருப்ப கண்டான் என்று அவன் கூற கேட்டு, தத்தன் கூறுவதை கேட்டு நான் அவனுக்கு உறுதி கூற வந்திருக்கிறேன் என்று அவனையும் தள்ளி வைத்து அந்த அறைக்குள்ளே சென்றார். எல்லாம் வல்ல மெய்ப்பொருள் நாயனார் அங்கே பள்ளிக்கட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அங்க மாதேவியார் மெய்ப்பொருள் நாயனுடைய துணைவியார் இருக்காங்க. அப்போ கண்டு சென்று அணையும் போது கடும் என இயந்து தேவி மண்டலர் மாலையான எழுப்பிட உணர்ந்து மன்னன் அண்டர் நாயகனா தொண்டனாமல குவித்த செங்கை கொண்டு எழுந்து கொள்கையின் வணங்கி நின்று அங்க அம்மா இருக்காங்க என்று அதை தூங்கி இருக்கிறார். சரி நான் போயிட்டு அப்புறமா தான் வருவோமே என்று சொல்லி போகல.
ஏன்னா அவருக்கு வந்து இப்பயே இந்த செயல் நடக்கணும். அவ்வளோ கோபம் யார் மேல? மெய்ப்பொருள் நாயனார். ஏன்னா இப்பொழுது இவர் துன்பம் விளைத்தாதான் நாளைக்கு நமக்கு மரியாதை இருக்கும். இல்லை நம்ம நாட்டில் கூட யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. எனவே அவ்வளோ அவசரம் அவனுக்கு. அதனால அப்படி அம்மையாக பார்த்து நெருங்கி கொண்டு வருகிறாங்க. அப்படி வரும்போது கதுமையா இயந்து தேவி அப்படி அம்மையா உடனே ஏஞ்சிக்கிறாங்கன்னா, மண்டலர் மாலையானை எழுப்பிட உணர்ந்த மன்னன் அப்படியே அடியா வந்திருக்கிறார் என்று எழுப்ப அதை உணர்ந்து கொண்ட மெய்ப்பொருள் நாயனார், அண்டர் நாயகனார் தொண்டராம் என குவித்த செங்கை கொண்டு எழுந்து கொள்கையை வணங்கி நின்று. என்ன சொல்றாருங்க? அப்படி சொன்ன உடனே பெருமாளுடைய அடியா வந்திருக்கிறாரா என்று எழுந்திருச்சுட்டு நம் மெய்ப்பொருள் நாயனார் வணங்கினார். இல்லை, ஏன்னா எழுப்பிட உணர்ந்த மன்னன் அண்டர் நாயகனார் தொண்டராம் என குவித்த செங்கை கொண்டு எழுந்து கொள்கையின் வணங்கி நின்று. இப்படி படுத்துட்டு இருக்காருன்னா அடியா சென்ற செய்தி கேட்ட உடனே வணங்கிட்டு அப்படியே எழுந்துக்கிறார். கையை குவித்து கொண்டே எழுந்துகிறார். எழுந்து அவரை வணங்கிட்டு மங்களம் பெருக மற்றியின் வாழ்வு வந்து அணைந்தது, இங்கு எழுந்தருள பெற்றது எங்களோ என்று கூற, உங்கள் நாயகனார் மண்மேல் உழைத்த ஆகமனுள் எங்கும் இல்லாதது ஒன்று கொண்டு வந்தேன் இயம்ப என்றான். மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு வந்து அணைந்தது. நீங்கள் வந்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி, எனக்கு மங்களம். ஆமா, நீங்கள் எதற்கு வந்து இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். நம்மளே கேட்கறது தானே. இப்படி ஆசிரமம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டுக்கு அழைத்து வந்து உட்கார வச்சு தண்ணி கொடுப்போம். அவங்களா சொல்றாங்களான்னு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பார்ப்போம். அவங்க எதுவும் சொல்லலைன்னா சரி எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன்னா எதுவும் காரணம் எல்லாம் வரமாட்டாங்க. அதே போல மெய்ப்பொருள் நாயனார், ஐயா நீங்கள் எதற்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறாங்க. அதற்கு என்று கூற, உங்கள் நாயகனார், நம் நாயகனார் இல்ல எங்கள் நாயகனார் கூட சொல்லல, உங்கள் நாயகனார். அப்ப என்ன, அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. நமக்கே தெரியுது, மெய்ப்பொருள் நாயனாருக்கு தெரிஞ்சிருக்காதா? இப்போ சொல்ல அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஏன் அப்ப மெய்ப்பொருள் நாயனாருக்கு எதுவுமே தெரியாதா? அவன் வந்து அப்படி சொல்ற நமக்கே தெரியுது. அப்ப நம்ம தான் என்ன பண்ணிருப்போம், நீங்க அடியாளர் துரத்தி அனுப்புங்க வெளியில அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் நான் மெய்ப்பொருள் நாயனாருக்கு தெரிஞ்சது. ஆனால் அங்க அவர் அந்த மனிதனுக்கு அவனுக்கு மரியாதை கொடுக்கல. அவர் மெயில பூசுற திருநீற்றுக்கும் கண்டிகைக்கும் அவனுடைய கோலத்துக்கு தான் மதிப்பு கொடுத்தாரே ஒழிய, அந்த வேடத்துக்கு தான் மதிப்பு கொடுத்தாரே ஒழிய முத்தநாதனுக்கு மதிப்பு கொடுக்க. பார்த்தோட தெரிஞ்சிடும் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் இவன் யாருன்னு. ஆனாலும் திருவேடம் என்று அமைதியாகவே இருக்கிறார். இது போல உங்களுடைய அந்த ஆகம நூலை நான் சொல்ல வந்திருக்கிறேன். உங்கள் நாயகனா உழைத்த ஆகம நூலை சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்ல, வேறு எனக்கு இதன் மேலுண்டோ, பெறா பேறு பெற்று வைத்து வேறு நீ கொள்வது என்று வேறு எனக்கு இதன் மேலுண்டோ பிறகு செய்த இந்த மாறில் ஆகமத்தை வாசித்து அருள் செய்யும். ஐயா எனக்கு இதுக்கு மேல வேற பேரே இல்லை, நீங்க அருள் செய்யுங்க சொல்லுங்க என்று கேட்க, அதுக்கு அவர் சொல்றாராம், நாறு பூங்கோதை மாந்து தவிரவே நானும் நீயும் வேறுடத்திருக்க வேண்டும் என்றவன் விளம்ப வேந்தன். என்ன சொல்றாரு, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அப்ப முத்தநாதன் என்ன சொல்றான், ஐயா இந்த ஆகம் பொருளை கேட்கணும்னா ஒண்ணு நாறு பூங்கோதை மாது தவிரவே, அதாவது அம்மையார் அந்த பட்டத்து ராணி இந்த அறை விட்டு வெளில போகணும். இல்லைனா நீயும் நானும் வேடத்திருக்க வேண்டும், நீங்களும் நானும் வேடத்துக்கு போகணும். எதுக்கு, அந்த ஞானம் சொல்றதுக்கு இல்ல, பழி வாங்கறதுக்கு. சரி, அதை சொன்ன உடனே வேந்தன் கைத்த திருமகள் என்ற தேவியா தம்மை நோக்கி பணிவுடன் அந்த புறத்திடை போக ஏவி தருதவ வேடத்தானை தவிசின் மேல் இருத்தி தாமும் இருளத்திருந்து போற்றி அருள் செய்யும் என்றார். சொல்றாங்க, அம்மையாரை அந்த புறத்திலே போக ஏவி அப்படி கொஞ்சம் வெளியில போங்க என்று சொல்ல, தருதவ வேடத்தானை
தவிசின் மேல் ஏற்றி முத்தநாதனை ஒரு சிம்மாசனத்தின் மேல் அமர வைத்து தவிசின் மேல் ஏற்றி தாமும் இரு நிலத்தில் இருந்து போச்சு இனி அருள் செய்யும். முத்தநாதன் அடியாருக்கு அந்த அடியார் வேடம் கொண்டு வந்தவனுக்கு நல்ல ஒரு சிம்மாசனத்துல அமர செய்துவிட்டு அரசர் அந்த நாட்டை ஆட்சி செய்கிற அரசர் இருநிலத்தில் இருந்து போற்றுகிறார். ஐயா, இனிமே நீங்க சொல்லுங்க என்று சொல்ல கைத்தளத்து இருந்த வஞ்ச கவுளியை மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்து அவர் வணங்கும் போது பத்திரம் வாங்கி தான் முன் நினைத்த பரிசே செய்ய மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார். இப்படி சொல்ல உடனே என்ன பண்ணணும்? இப்போ அந்த ஆகமத்தை விளைக்கணும் என்று சொல்லி அந்த புத்தகம் அந்த கருவியை மறைத்து அந்த புத்தகத்தை அவிழ்ப்பான் போன்று ஒரு முடிச்சு போட்டு கட்டி வச்சிருக்காரு. அந்த அவிழ்ச்சாலும் சொல்ல முடியும் என்று அந்த புத்தகம் எடுக்கணுங்கிறதுக்காக புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்து அவர் வணங்கும் போது அவர் தலையை சாய்த்து வணங்கும் பொழுது பத்திரம் வாங்கி தான் முன் நினைத்த பரிசே செய்ய நல்லா பத்திரமா ஜாக்கிரதையா பண்ணணும். நல்லா பத்திரமா ஜாக்கிரதையா பண்ணணும். ஏன்னா இங்க அவரு மெய்ப்பொருளும் பண்ண மாட்டாரு. அவர் அடியானதுக்கு அமைதியாவே இருந்துருவார். ஏதேனும் அந்த வாள் சத்தமானது கீழே விழுந்து வெளியே கேட்டுச்சுன்னா உடனே போயிடுவாங்க என்று பத்திரம் வாங்கி தான் முன் நினைத்த அப்பரிசே செய்ய நினைச்சு வந்தாரு. இவரை வெல்ல வேண்டும், அதாவது தோல் வலிமையால் வெல்லாமல் சூழ்ச்சி செய்து வெல்ல வேண்டும் என்று வந்தார். அதுக்கு தேவசேக்கிழார் பெருமான் தான் முன் நினைத்த பரிசே செய்ய என்று ஏன் சொல்லணும்? முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரை கொன்றான், இல்லைன்னா அந்த சுழுகை அந்த வாளை கொண்டு குத்தினான் என்று சொல்லலாமே, ஏன் சொல்லல? இப்போ நீங்க பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா முழுக்க 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 மங்கள சொல்லாகத்தான் இருக்கும். பெரிய புராணத்துல எங்கேயுமே அமங்கல சொல்லை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு அங்க இல்லை. தேவசேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லையும் பார்த்து பார்த்து அந்த பெரிய புராணத்தை நமக்கு அருள் செய்திருக்கிறார். எனவே இத்தகைய சிறப்புமிக்க இந்த பெரிய புராணத்தினை சிந்திக்கக்கூடிய மாதத்தில் ஒரே ஒரு நாள் நமக்கு திருமணம் அருள் செய்திருக்கிறார். அந்த ஒரு நாளையாவது நாம் நன்றாக பயன்படுத்தி கொண்டு இங்கே வந்து இந்த பெரிய புராணத்தை சிந்தனை செய்ய வேண்டும். தொடர்ந்து இந்த நிலையானது எல்லாம் வல்ல திருமணநாதர் பெருமான் அடியேனுக்கும் தர வேண்டும், இங்க இருக்கக்கூடிய அனைத்து அடியார்களுக்கும் தர வேண்டும் என்று பெருமாள் திருடிக்கு விண்ணப்பம் வைத்துக் கொள்கிறேன். எனவே அத்தகைய பெரிய புராணம் சரி. அப்பொழுது தான் முன்னினைத்த பரிசே செய்ய மெய்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார். அப்படி குத்தி அப்படியே அந்த முன்னினைத்த அந்த பரிசு செஞ்ச உடனே நான் மெய்ப்பொருள் நாயனார் உடனே ஓடி வாழ்த்து கொண்டு அவரை வீழ்த்தி இருக்கலாம், வென்று இருக்கலாம். ஆனால் நான் மெய்ப்பொருள் செய்யல, அப்படியே இருக்கிறேன். ஏன்? அவருடைய வேடம் என்னது? தவ வேடம், அடியார் வேடம். அப்புறமா அவங்க வீட வந்த பிறகு இந்த ஊர் மக்கள் என்ன பேசுவாங்க? இத்தனை ஏதோ வேடும் அடியாரு ஏதோ சொன்னாரு, ஆனா ஒரு அடியாரே அவர் கொண்டுட்டாருப்பா அப்படின்னு பேசுவாங்க. எனவே அடியாருக்கும் இந்த வேடத்திற்கும் திருநீற்றுக்கும் அத்தனை மதிப்பு கொடுத்தவர் நம் மெய்ப்பொருள் நாயனா. மெய்ப்பொருள் நாயனா மட்டுமல்ல, நம்முடைய 63 நாயன்மார்கள் அனைவருமே வேடத்திற்கும் திருநீற்றிற்கும் அடியார்களுக்கும் நிறைய மதிப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சிலர் அடியாரை பற்றி கொண்டே பெருமாள் திருடி அனுப்பிச்சிருக்காங்க. நம்முடைய பெருமழை குறும்பர் நம்பியார் என்ற பெயரை சொல்லிய அட்டவசத்தியை கைவர பெற்றால் அந்த அட்டவசத்தியை வைத்துக் கொண்டு நம் சுந்தர பெருமான் நாளை பெருமான் கைலாயத்தை செல்ல போறாருன்னா இன்னைக்கே அவர் அந்த அட்டவசத்தியை பயன்படுத்தி அவருடைய உயிரை இங்கே மேலே எழுப்பி பெருமான் திருவடி அடைந்தார். எனவே தெரியுது அதுதான் அட்டமசக்தி. அவருடைய நம்முடைய நம்பி ஆளுநர் அந்த அந்த மந்திரத்தின் அது பெயர் கூட இல்லைங்க, மந்திரம். நம்முடைய நாயன்மார்கள் நம்முடைய நாடு பெருமக்கள் அனைவருடைய அந்த பெயர் என்னது? பெயர் சொல்லக்கூடாது, மந்திரம் தான் சொல்லணும்.
எனவே இப்படியெல்லாம் இருக்காங்க. ஏன்னா பெருமானை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா பெருமாள் அடியாரை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை. நம்முடைய குருநாதர் இருக்க இத்தகைய எளிவந்த பிரான் தெரியுமா? எங்க கூப்பிட்டாலும் வந்து பேசுவார், என்ன வேணா பண்ணுவார். ஆனால் நாம் அவரை குருநாதராக தான் பார்க்க வேண்டும். அவர் நம்மகிட்ட எப்பவுமே சந்தோஷமா பேசுவார். அதனால நம்ம அவரே அப்படி பேசுறாரு, நம்ம பேசினா என்ன என்று அவரையும் நம்மையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை சிறுமை என்று இகழாதே, அவரையும் நம்மையும் ஒப்பிட்டு பார்க்காதே. எனவே அத்தகைய வேடத்துக்கு மதிப்பு கொடுத்தாங்க. சரி, இப்போ அந்த ரத்தமானது பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ரத்தமானது பாய்ந்த உடனே சத்தம் கேட்கிறது. எங்க அப்படி கொடுத்த உடனே மறைத்தவன் புகுத போதே மனம் அங்கு வைத்த தத்தன். இவருடைய உடல் நடிகை சரியில்லையே. அடியாரா இருந்தா சொல்றதை கேட்பாங்க, பணிவோடு இருப்பாங்க. ஆனா இவரு ரொம்ப ஆணவமா நான் அவருக்கு சொல்லுவேன் என்று வேகம் ஓடி போகும்போதே மறைத்தவன் புகுந்த போதே, அவன் உள்ள போகும்போதே மனம் அங்கு வைத்த தத்தன். அவன் உள்ள போகும்போதே இவரு சரியில்லை என்று அவன் மேலே மனம் இருந்தது. இறை பொழுதின் கண் கூடி வாழ்நாள் அறியலுற்ற உடனே ஓடி வர நிறைந்த செங்குருதி சோர வீழ்கின்றார். நீண்ட கையால் தரைப்படும் அளவில் தத்தா நமர் என தடுத்து வீழ்ந்தார். அந்த தத்தன் வந்து ஓடி வந்து அந்த முத்தநாதனை வெட்ட வருகிறார். வரும்பொழுது நீண்ட கையால் அந்த நீண்ட கை அப்படியே உயர்த்தி தத்தை நிற்க சொல்கிறார். இன்று தத்தா நமர், இவர் யாரு? இவர் நம்மடியார், நம்மிடம் வந்திருக்கக்கூடியவர். அவரை நீ வாயினால் வெட்டலாமா என்று கேட்கிறார். தத்தா நமர் என தடுத்து வீழ்ந்தார். வேதனை எழுதி வீழ்ந்த வேந்தரால் விளக்கப்பட்ட சாதனார் தத்தந்தானும் தழகினால் வணங்கி தாங்கி யாது நான் செய்கேன் என மற்ற எம்பிரான் அடியார் போக நீதிரை விளக்க வண்ணம் கொண்டு போய் விடு நீ என்றார். அப்படி தத்தை வந்து கேட்கிறார், இப்போ நான் என்ன செய்யணும் சாமி என்று கேட்க, எம்பிரான் அடியார் போக. எப்படி? எம்பிரான் அடியார் போக. இந்த முத்தநாதன் போக என்றா கூட சொல்லல, எம்பிரான் அடியார் போக நீதிகளை விளக்காவண்ணம் கொண்டு போய் விடு நீ என்றார். எப்படி? அவருக்கு எந்த அடியும் படக்கூடாது, அவருக்கு எந்த ஒரு துன்பமும் வரக்கூடாது. அப்படி நீதிரை விளக்காவண்ணம் கொண்டு போய் விடு, நீ போய் விட்டு வா, எல்லையே சரி விட்டு வா என்று சொல்ற. அத்திரம் அறிந்தால் எல்லாம் அரசனை தீங்கு செய்த பொய்த்தவன் தன்னை கொள்வோம் என புடை சூழ்ந்த போது தத்தனும் அவரையெல்லாம் தடுத்து உடன் கொண்டு போவான். இத்தவன் போக பெற்றது இறைவனது ஆணை என்றான். இப்போ அடியார் இப்போ வந்து மெய்ப்பொருள் நாயனாருக்கு தீங்கு இழைத்துட்டான். அத்திரம் அறிந்தார். இந்த செய்தி அறிந்தவர்கள் எல்லாம் அரசரை மெய்ப்பொருள் நாயனாரை தீங்கு செய்த பொய்த்தவன் தன்னை கொள்வோம் என்று அப்படி சொல்லி நிற்கிறாங்க. ஏன்னா மெய்ப்பொருள் நாயனார் அனைத்து உயிரிழத்தும் அன்பு காட்டணும். அன்பு காட்டலைன்னா யாரும் இவ்வாறு நிக்க மாட்டாங்க. இப்ப நம்ம வந்து ஒருத்தர் வெறுப்பையே காமிச்சிட்டு இருக்கா, நம்மளால எழுந்து அவருக்கா திரும்ப வந்தா நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனா மெய்ப்பொருள் நாயனார் அனைத்து உயிர்களுக்கும் நல்லதை சொல்லி இருக்கிறார். இது போல அடியா கண்டா வணங்கணும், கோயில்கள் நல்லா பூச்சி செய்யணும் என்று அனைத்து உயிர்களுக்கும் நல்லதை சொல்லியிருந்தால நல்லவருக்கா துன்பம் தான் நம்ம அப்படி வலிக்கணும். அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த தவறை இந்த பொய் தவறை நாங்கள் கொள்வோம் என அப்படி கூட சொல்லி நிற்கிறாங்களாம். தத்தன் வந்து அவர்கள் அப்படி நீக்கிட்டே கொண்டு போறாராம். என்ன நீங்க நம்முடைய அரசரை இவர் தீங்கு செய்திருக்கிறார், நீங்க இவர்களே பாதுகாப்பு கொடுக்கிறீங்களே என்று கேட்க போது இத்தவன் போக பெற்றது இறைவனது ஆணை என்றார். யாருடைய ஆணை? மண்ணு ஆணை கூட இல்லை, இறைவர். அந்த இறைவனுடைய ஆணையால் தான் இவன் இப்போ நடந்து கொண்டிருக்கிறான். இல்லை என்றால் அரண்மனையிலேயே உடம்பு பாதியாயிட்டு. எனவே
அப்படி சொன்ன உடனே என்ன ஆகுது தெரியுமா? அவ்வழி அவங்களெல்லாம் அஞ்சி அகன்று நீங்க சொன்ன உடனே எல்லாரும் வழி விட்டாங்க. அவங்க மதிப்பு யார் மேல? மன்னன் மேல, இறைவன் மேல அவ்வளோ மதிப்பு. அவ்வழி அவங்களெல்லாம் அஞ்சி அகன்று நீங்க செவ்விய தத்தந்தானும் திருநக கடந்து போந்து கைவழி வெடுவாள் ஏந்தி ஆளுற அக்கானஞ்சேர வெவ்வினை கொடியோன் தன்னை விட்ட பின் மீண்டு போந்தான். அப்படி எல்லை வரை கொண்டு சென்று விட்ட பிறகு அப்படியே மீண்டு ஓடி வைக்க தத்தன் மற்றவன் கொண்டு போன வஞ்சனை வேடத்தான் மேல் செற்றவர் தம்மை நீக்கி தீரில அதனில் விட்ட சொற்றிடம் கேட்க வேண்டி சோர்கின்ற ஆவி தாங்கும் கொற்றவன் முன்பு சென்றான். கோமகன் குறிப்பில் நின்றான். எனவே இப்போ மெய்ப்பொருளான உயிரை கையில் பிடித்து கொண்டு இருக்கிறார். ஏன் பத்திரமா போய் சொன்னமே அந்த தத்தன் ஒழுங்க செஞ்சிருப்பானா? அடியார எந்த தீங்கினான் சேர்த்திருப்பானா? இல்லை வழியில் நான் சொன்னதை கூட மதிக்காமல் அவனே ஏதாவது தீங்கு செஞ்சிருப்பானா என்றெல்லாம் யோசிக்கிறார். அப்படியே உயிரே ஒரு 5 நிமிடம் பொறுத்துக்கொள், என்னோட காவலாளி தத்தன் வந்து விடுவான், அடியார் போன செய்தியை கேட்ட உடனே வெளியில போயிடு சொல்ற. அப்போ தத்தன் ஓடி வந்தான். ஓடி வந்து சென்று அடி வணங்கி நின்று செய்தவ வேடம் கொண்டு வென்றவர்க்கு இடையூர் என்று விட்டனன் என்று கூற இன்று எனக்கு ஐயன் செய்ததை யார் செய்ய வல்லார் என்று நின்றவன் தன்னை நோக்கி இடைபெறும் கருணை கூர்ந்தான். அப்படி வணங்கி இது போல் அந்த செய்த வேடம் போய் இந்த பொய்யான வேடத்தை கொண்டு வென்றவருக்கு நான் இடையூறு இல்லாமல் அவளுக்கு துன்பம் இல்லாமல் விட்டுட்டு வந்துட்டேன் என்று சொல்ல இன்று எனக்கு செய்ததை போல யாரும் செய்ய மாட்டாங்க என்று அந்த தத்தனை கைகூப்பி வணங்குகிறார் மெய்ப்பொருள் நாயனார். அரசியல் ஆயத்தாக்கும் அழிவுறும் காதலார்க்கும் விரவிய செய்கை தன்னை விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உயிப்பீர் என்று புறவலர் மன்றுளாடும் பூங்கழல் சிந்தை செய்தார். அங்குள்ள ஊர் மக்கள் அமைச்சர்கள் அனைவரிடம் சொல்றார். இது போல் நடந்தது என்று சொல்றார். விரவிய செய்கை தன்னை விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உயிப்பீர். நம்மளால என்ன சொல்லுவோம்? ஐயா எப்படியோ நான் இப்ப இருந்தேன்னு நல்லா தெரியுது, நீங்க என்னுடைய பொண்டாட்டியும் நல்லா பாத்துக்கோங்க என்று நம்ம சொல்லுவோம். அவர் எங்க அம்மையை பத்தி கவலையே படலாங்க. அம்மையை பத்தி கவலையே படல. என்ன சொல்றாரு? பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உயிப்பீர். இப்ப நம்ம அந்த அவசரம் இருக்கோம், நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்து யாரு போடலான்னு அப்போ நம்ம யோசிப்போம். அடுத்து யாரை மனநா போடலாம், போட்டா இவங்க இப்படி போடுவாரு என்று நம்ம அப்படி யோசிப்போம். ஆனா நம்ம மெய்ப்பொருள் நாயனார் யோசிக்கவே இல்லை. என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி அவரு என்ன எதுவுமே காப்பாத்தீங்க மருத்துவ அழைச்சிட்டு வாங்க அப்படிலாம் கூட சொல்லவே இல்லை. எனவே வேடத்தை காப்பாத்திட்டோம், திருநீற்றை காப்பாத்திட்டோம், பெருமையை காப்பாத்திட்டோம். திருநீற்று அன்பு பாதுகாத்து உயிப்பீர். அவனுடைய கொள்கையில் உயிரானது செல்லும் வரை அவர் கொள்கை வழுவாது இருந்தார், கொள்கை தவறாமல் இருந்தார். அதனால்தான் அவங்கள நாயன்மார்கள். அதனால்தான் அவங்க நாயன்மார்கள் நம்மள சாதாரண மனிதர்கள். இப்போ இது அடியே சொல்றேன், நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும்? நம்ம சும்மா யோசிச்சு பார்ப்போம். நமக்கு அவன் வந்து எதாலும் தெரியுது, சரி கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் பண்ண நமக்கு நாங்கள் அமைதியா இருப்போம். நம்ம அவள் குத்திய உடனே என்ன பண்ணுவோம்? நம்மளே காவலாளியை கூப்பிட்டு யார் அங்கே தலையை வெட்டுங்க நம்மளுடைய அறிவு நம்மளுடைய கொள்கையை தான். எனவே அதான் மெய்ப்பொருள் என்ன பண்ணாரு? அடியாரை எந்த துன்பம் இல்லாம விட்டுவான்னு சொன்னார். அப்புறமா என் உயிரை காப்பாத்துங்க, இன்னும் நிறைய கடமை இருக்கு என்றுதான் சொன்ன. அவ்வளவுதான். திருவேடம் பெரிய உயர்வு. நம்ம சிந்திக்க தான் நமக்கு வரும். ஒருமா சிந்திக்காம விட்டுனா மறந்துடுவோம், நம்மளே மறந்துடுவோம் என்று பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உயிப்பீர் என்று புறவலர் மன்றுள் ஆடும் பூங்கழல் சிந்தை செய்தார். அப்படியே சொல்லி இதுபோல் நீங்கள் திருநீற்றினை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி
புரவலர் மண்டுளாடும் பூங்கடல் சிந்தை செய்தார் நம்முடைய மெய்ப்பொருள நாயனார். தில்லை மன்றுள் ஆடக்கூடிய எல்லாம் வல்ல பெருமானுடைய பூங்கல் தில்லை பெருமானுடைய திருவடியை சிந்தை செய்கிறார். தொண்டனாகிய எம்பப்பாவை துணைவனார் அவர் முன் தம்மை கண்டவாறு எதிரே நின்று காட்சி தந்து அருளி மிக்க அண்ட வானவகட்டு கெட்டா அருள்கைகள் நீரல் சேர கொண்டவாறு இடகராமல் கும்பிடும் கொள்கை ஈந்தார். இப்படி வணங்கி அந்த தில்லை நடராசனுடைய பெருமான் திருவடி நடக்கிறார். நடத்தவுடனே துண்டனாகிய துணைவனார் அவர் முன் தம்மை கண்டவாறு எதிரே நின்று காட்சி தந்தார். நடராச பெருமானாவே காட்சி தந்த அருளி மிக்க அண்ட வானவர்களுக்கு எட்டா அருட்கள் நீயல் சேர. அப்படி யாருக்குமே எட்டாவது திருவடியினை அடைகிறார் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார். அந்த வாழ்க்கை அந்த தேவனுக்கு எட்டாவது திருவடி. திருமால் பன்றியா போனார். பிரம்மன் அப்படியே அன்னமா போய் தேடினார். அடியும் முடியும் பார்க்க முடிஞ்சுதா? முடியல. ஆனா திருமால் என்ன சொன்னாரு? பிரம்மன் என்ன சொன்னாரு? வந்து பொய் உரைத்தார். அதுக்கு சாட்சியா தாழம்பூ சொன்னார். தாழம்பூ ஆமான்னு சொன்னதுனால பெருமாளுடைய பூசைக்கு உன்னை யாரும் பயன்படுத்த மாட்டார்கள் என்று தாழம்பூக்கு சாபம். அப்புறம் பிரம்மனுக்கு என்ன சாபம்? பிரம்மன் தான் தாழம்பூ கூப்பிட்டு பெரிய சாபம் வேணுமே என்று இனிமே இந்த உலகத்தில் எனக்கு எந்த தெய்வம் கோயில் இருக்கும், ஆனால் உனக்கு மட்டும் எங்கேயுமே கோயில் இருக்காது என்று சொல்றேன். தனி கோயில் இருக்காது. இந்த உலகத்துல எங்க பாத்தீங்கன்னா பிரம்மனுக்குன்னு தனி கோயில் இருக்காது. கோவில்னா ஒரு சின்ன ஓரமும் பிரம்மன் இருப்பாரே ஒழிய பிரம்மனுக்கு எந்த தனி கோயில் இல்லை. திருமாலிக்கு இருக்கு, ஒவ்வொரு தெய்வனுக்கும் ஒரு கோயில் இருக்கு. ஆனா பிரம்மனுக்கு இல்லை. ஏன்? பொய் உரைத்தான். திருமுடிய பார்த்துட்டேன்னு பொய் உரைச்சார். அதனால ஒரு தண்டனை. திருமால் என்ன பண்ணாரு? ஐயா என்னால முடியல என்று சொல்ல ஒரு திருவடியை பெருமான் காமிச்சார். ஐயா அந்த இன்னொரு திருவடியும் காமிங்கள என்று சொல்லி அங்கேயே படுத்துட்டேன். தில்லையிலேயே படுத்துட்டேன். தில்லையில போய் பாத்தீங்கன்னா அங்க திருமால் படுத்து கொண்டு இருப்பார். அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. இவர் நான் தான் ஜெயிக்கணும் என்று சொல்லி போட்டியின் தோற்றத்தை ஒப்புக்கொள்ளாமல் பொய் உரைத்தார். பொய் உரைத்ததற்கு தண்டனையை அனுபவித்தார். எனவே நாம் பொய் உரைக்க கூடாது. ஆனா தம்பி சொன்னது போல நம்ம இதே நல்லதுக்காக இப்போ ஒரு உயிரை காப்பாற்றப்படுகிறது என்றால் அதுக்கு நாம் பொய் சொல்லலாம். இப்போ சும்மா நமக்கு ஏதாவது வேணும்னா அதுக்கு பொய் சொல்லக்கூடாது. எனவே மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாறு நமக்கு என்ன சொல்கிறது என்றால் வேடங்களை மதிக்க வேண்டும். அந்த வேடங்களை யார் போற்றுனாரான்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி, அவருடைய வேடம் அவருக்கு அவருக்கு மதிப்பு எதற்கு? அவருடைய எண்ணத்திற்கு அல்ல, அவருடைய வேடத்துக்கு. வேடத்தை கண்டால் வணங்குங்கள். அதுதான் நம்ம மெய்ப்பொருளான வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே நாமும் யாரு நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க நம்மளுடைய சொந்தக்காரங்க யாருன்னா பார்க்காதீங்க. உருதாக்கமும் திருநீர் இருந்தா உடனே வணங்கிடுங்க. எனவே நம் மெய்ப்பொருள் நாயனா எல்லாம் வல்ல நடராச பெருமானுடைய திருவடி அடைந்த திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, ஒவ்வொரு மாதமும் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற இந்த பூஜை விழாவில் ஆவடி கோயில் பிரதான இருக்குது. ஆவடியிலேருந்து 10 கிலோமீட்டர் அவங்க தள்ளி இருக்குது. அங்கேருந்து வருகிற அம்மா அப்பா அவங்க அம்மா பொண்ணு எல்லாம் வருவாங்க. இன்னைக்கு அவங்க அம்மாவும் பொண்ணு வரல, வர முடியாத சூழ்நிலை. தம்பி வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிற தம்பி பெரியபாடு செய்விட வந்து மனப்பாடமாக ஆக்கி தண்ணிப்பட்ட படம் சொல்கிறாருன்னா அவன் நிறைவேறி எவ்வளோ அருள் இருக்குன்னு இந்த பிள்ளை பெற்றுன்னு பார்க்கணும். நமக்கு பெரிய படிக்க முடியாது. இல்லை பெரிய ஆளம்மா படிச்சிருந்தா கூட பெரிய மரத்தை பெயிண்ட் படிக்க முடியாது நம்மளால். ஆனால் இந்த ஞான பிள்ளை வந்து மனப்பாடமாக பண்ணி மாதந்தோறும் வந்து பேசுகிறாங்க. நிறைய இடங்களில் பேசுகிறாங்க. வந்து திருப்பதி விழாவில் போகும்போது தலைப்படத்துக்கு போகும்போது அங்கெல்லாம் பேசுவார். பெரிய பேர் கேட்பாங்க. ஞான பிள்ளை வராரு. ஆனால் இந்த ஊர் மக்களுக்கு தான் தரம் குறைவாக இருக்குது. அது கேட்கறது தரம் இல்லை. அதனால் குறிப்பிட்ட அன்புலாம் வந்து கேட்குறாங்க. அது நிறைய அன்பு கேட்கணும் ஆசை. எனக்கு நிறைய கேட்டு பயன்படணும்னு ஆசை. அருமையான செய்திகள் சொன்னார். தம்பி சொன்னார். அதை வாழ்த்தி வணங்கி ரொம்ப காலம் நல்லபடியாக வாழ்ந்து திருமுறைக்கு தெரிய தொண்டு செய்ய வேண்டும் என்று பெருமாளை வேண்டிக் கொண்டு நண்பர்களே இப்பொழுது வந்து அன்னமலை பண்ண போகிறோம்.
அது வரைக்கும் கொண்டு கையில் கற்று சொல்லுங்க.